ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிங்ஸ் 11 பஞ்சாப் ப்ராப்ளமான ஒரு பிளேயிங் 11 அண்ட் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், த்ரெட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிங்ஸ் 11 பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் சீசன் அந்த டீமை நல்லாவே கொண்டு போனார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைட்டில் வின் பண்ண முடியல. பட் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு டீம் தான். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் அவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் கூட போகலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஆன் பேப்பராக இருக்கட்டும், ரீசன்ட் ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் கிங்ஸ் 11 பஞ்சாப். கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி அவங்க ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிங்ஸ் 11 பஞ்சாபோட ப்ராப்ளமான ஒரு பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஓப்பனர்ஸ் பிரப்ஷமிரன் சிங், பிரியானிஷ் ஆர்யா, இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேரும் நல்ல குவாலிட்டி ஓப்பனர்ஸ், யங்ஸ்டர். அண்ட் நம்பர் 3ல் ஸ்ரேயஸ் ஐயர் ப்ளே பண்ண போகிறாரு. ஹைலி டேலண்டட் பிளேயர், நல்ல ஒரு கேப்டனும் கூட, நல்லாவே கேப்டன் பண்ணியிருக்காரு. நிறைய கப்ஸ் ட்ராஃபிஸும் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்பர் 4 நேகல் வதேரா, அவரும் ஒரு யங் டேலண்ட் பிளேயர்ஸ் தான். நம்பர் 5 மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், சொல்லவே தேவையில்லை, அவரால் பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் ஆட முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேனும் கூட. நம்பர் 6 சஷாங்க் சிங், ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்பர் 7 மார்க்கோ ஜென்சன், அவரால் பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஈவன் தோ பவுலிங்கும் கூட. நம்பர் 8 ஹர்ப்ரீத் பிராட். நம்பர் 9 யுஸ்வேந்தர் சகால். நம்பர் 10 லாக்கி ஃபர்குசன். நம்பர் 11 அஷ்தீப் சிங். ஸோ என்னோட ப்ராப்ளமான ஒரு பிளேயிங் 11 இது தான். இம்பேக்ட் பிளேயரில் வைஷாக் விஜயகுமார் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அல்லது மிச்சல் ஓவன், ஆஸ்திரேலியன் பிளேயர், நிறைய பேர் பிபிஎல் பார்த்துருப்பீங்க. பிபிஎல்லில் ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் டீமில் ப்ளே பண்ணுவார். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். எப்படி வேர்ல்டு கப்பில் ஜக்கப் பீத்தல் இங்கிலாண்டில் நல்லா ப்ளே பண்ணாரோ சேம் லைக் அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் மிச்சல் ஓவனும் ஒரு நல்ல பிளேயர் தான், குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேனும் கூட. ஓகே, இப்போ இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ் பிளேயரை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓவர்சீஸ் பிளேயர் பாருங்கள், நான் சொன்ன பிளேயிங் 11ல் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 1 அண்ட் தென் மார்க்கோ ஜென்சன் 2, லாக்கி ஃபர்குசன் 3. இந்த 3 பிளேயர் தான் நான் சொல்லியிருக்கேன். ரிமைனிங் 4th ஓவர்சீஸ் பிளேயரை நான் சொல்லலை, ஏன்னா ஸ்லாட்டில் இடம் இல்லை. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் 3 பேர் மேலே இருக்காங்க, ஓகேங்களா. அவங்களையும் நம்ம ட்ராப் பண்ண முடியாது. ஃபினிஷிங் ரோலில் சஷாங்க் சிங் இருக்கார், அவரையும் நம்ம ட்ராப் பண்ண முடியாது. அண்ட் ஷஹல் ட்ராப் பண்ண முடியாது. மேபி ஹர்ப்ரீத் பிராட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மேபி மிச்சல் ஓவன் ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அல்லது ஜேவியர் பாட்டில் கூட ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லையா ஸ்ட்ரெயிட்டாகவே காப்பர் கானொலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட, அவருமே ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் தான், அவரை மேபி ரீப்ளேஸ் பண்ணலாம் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ப்ரீத் பிராட். அதர்வைஸ் அவங்க 3 ஃபாரினர்ஸோட போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது ஓவர்சீஸ் பிளேயர் பாருங்களேன். 8 ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு டீமில் இருக்கணும். அதில் 5 ஓவர்சீஸ் பிளேயர் ஆஸ்திரேலியாவாக வச்சுருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 பாருங்கள், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 1, ஜேவியர் பாட்லெட் 2, காப்பர் கானலி 3, பென் துவார்சிஸ் 4, மிச்சல் ஓவன் 5. இதில் காப்பர் கானொலி தவிர மீதி 4 பேருமே பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான். அண்ட் பேட்ஸ்மேனும் கூட. இவங்க எல்லாமே நல்லா பேட்டிங்கும் ஆடுவாங்க, ஹேண்டி வித் பேட், லைக் மார்க்கோ ஜென்சன் மாதிரி ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஈவன் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸும் கூட. ஸோ 8ல் 5 ஆஸ்திரேலியன் பிளேயர் வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்னாலே தெரியும், மோஸ்ட்லி அவங்க டைட்டில் எப்பவுமே வின் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களோட பெஞ்சில் 4 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா பிளேயிங் 11 பாருங்கள், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இருப்பார், மார்க்கோ ஜென்சன் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர், அண்ட் லாக்கி ஃபர்குசன் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர். ஆனால் ரிமைனிங் 4 ஆஸ்திரேலியன் பிளேயரை அவங்க பெஞ்சில் உட்கார்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நிறைய டீமுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. பட் இந்த டீமில் 4 பிளேயர் எடுத்து 4 பேருமே பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. பார்க்கலாம், பெஞ்ச் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா. இப்போ பிளேயரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி பார்த்துடலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஓப்பனர்ஸ் அந்த டீமுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா யங் டேலண்டட் பிளேயர்ஸ் தான். 2 பேருமே லாஸ்ட் சீசன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. அண்ட் ஓவர்சீஸ் பேக்கப் அவங்களுக்கு நிறையவே இருக்குது, அது அவங்களுக்கு 2வது ஸ்ட்ரென்த்து. மிடில் ஆர்டர்ஸ் பக்காவாக இருக்குது. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸாக இருக்கட்டும், அண்டு ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், சஷாங்க் சிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பேட்டிங் டெப்த்து ரொம்பவே நீளமாக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜஸ் தான் நம்ம பார்க்கலாம். இது இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து. இந்த டீமோட வீக்னஸ் அப்படின்னு பாருங்களேன், 8 ஓவர்சீஸ்
பிளேயர்ஸை பேக்கப்புக்கு எடுக்க 8 ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நல்ல டீம் தான். பட் ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ பாருங்கள், ஓப்பனஸ் வீக்னஸ் அவங்களுக்கு பிரப்சிம்ரன் சிங்கோ இல்லை பிரியானிஷ் ஆரியாவோ 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜுரின்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ பிரியானிஷ் ஆரியாவுக்கு இன்ஜுரி அப்படின்னா கூட மேபி மிச்சில் ஓவனை ஓப்பனிங்கில் போட்டு ஸ்லாட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆனால் பிரப்சிம்ரன் சிங்கு இன்ஜுரி அப்படின்னா அவர் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர், அவர் தான் விக்கெட் கீப்பர். இப்போ அவர் இல்லை அப்படின்னா அனதர் விக்கெட் கீப்பர் ஒரு ஆள் தேவை, வேறு விக்கெட் கீப்பர் கிடையாது. விஷ்ணு வினோத் இருக்கார், அவ்வளோதான். விஷ்ணு வினோத் மட்டும்தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், வேறு யாருமே விக்கெட் கீப்பர் கிடையாது. ஸோ விஷ்ணு வினோத்தை ஓப்பன் பண்ண வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல டவுட்டு தான். ஸோ அப்போது வேறு யாரையோ ஒருத்தவங்களை மேலே ஓப்பன் பண்ண வச்சுட்டு மிடில் ஆர்டரில் இல்லை நம்பர் 6 அந்த மாதிரி விஷ்ணு வினோத் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அவர் மும்பை இந்தியன்ஸில் இருந்திருக்காரு. ஸோ ஓப்பனர்ஸ் அவங்க பிரியானிஷ் ஆரியா ஆர் பிரப்சிம்ரன் சிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா பஞ்சாபில் கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பேக்கப் அவங்களுக்கு கிடையாது. விஷ்ணு வினோத் மட்டும்தான் இருக்கார். அவர் 11th ஆட வைப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, அவர் பேக்கப் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்ததுக்கு பதிலாக ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஒரு ஓப்பனர் அவங்க எடுத்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் குவிண்டன் டி காக் அல்லது ரியான் ரெக்கல்டன், டிம் சைஃபர்ட். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க ஃபாரின் பிளேயரை ஓப்பனிங்லேயும் ஆடணும் ப்ளஸ் விக்கெட் கீப்பராகவும் இருக்கணும். அந்த மாதிரி பிளேயர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அது ஒரு வீக்னஸ் தான் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். அண்ட் பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, மிடில் ஆர்டர்ஸ் பக்காவாக இருக்குது. அந்த ஒரு வீக்னஸ் இன்ஜுரி கன்சர்ன் மட்டும்தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிரியானிஷ் ஆரியா நல்ல பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் 475 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்லா ஹோப்ஃபுல்லி நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்றத பிலீவ் பண்ணுவோம். யங் டேலண்ட் எமர்ஜிங் பிளேயர்ஸ்லேயுமே இருக்கார். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக பஞ்சாப் டீமில் அவங்க அகெயின் அண்ட் அகெயின் ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து த்ரெட் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா த்ரெட் அப்படின்றது இந்த டீமில் பெருசாக இல்லை, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். ஏன்னா அந்த பஞ்சாப் ஓப்பனர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் பிரப்சிம்ரன் சிங் அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா விஷ்ணு வினோத் தான் பிளேயிங் லெவலில் இருக்கார். அவருக்கு மேபி பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவர் நல்ல பிளேயர் தான், பட் அவரை பிலீவ் பண்ணி யாரும் இறக்கி விடலை அப்படின்றது தான் உண்மை. மும்பை ஃப்ரான்ச்சைஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கார். வேறு பேக்கப் விக்கெட் கீப்பிங் ஓப்பனர்ஸ் கிடையாது. ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மிச்சில் ஓவன் இருக்கார் ஓப்பனர்ஸ். ஈவன் தோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா ஓப்பனர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. பிரப்சிம்ரன் சிங் எடுத்துகிட்டு பிரியானிஷ் ஆரியாவை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஓப்பனர் மிச்சில் ஓவன் மட்டும்தான். ஏன்னா மிச்சில் ஓவன் ஆஸ்திரேலியன் பிளேயர். அவர் ஓப்பனிங் வந்தார் அப்படின்னா டீம் நல்லாயிருக்கும். பட் அவரை பேக்கப்பில் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கு யாராவது ஒரு இன்ஜுரி அப்படின்னா மிச்சில் ஓவன் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் விளையாடணும், இல்லை பிரியானிஷ் ஆரியா மிச்சில் ஓவன் விளையாடணும். அவங்களே யாராவது ஒருத்தவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஓப்பனர்ஸ் எடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் விக்கெட் கீப்பிங் ஓப்பனரை எடுத்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அதர்வைஸ் டீம் வைஸ் பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. ஓப்பனர்ஸ் இன்னும் ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் அவங்க டீம் ரொம்பவே பக்காவாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் அந்த டீம் நல்லா தான் இருக்குது. இன்ஜுரி கன்சர்ன் இல்லாமல் எந்த ஒரு டீமும் நம்ம அப்டேட் பண்ணக்கூடாது. டீம் வைஸ் பக்காவாக இருக்குது. பட் இன்ஜுரி ஆனால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிடணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த விஷயம் சொன்னேன். அதர்வைஸ் டீம் பக்காவாக இருக்குது. கிங்ஸ் 11 பஞ்சாப் இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் லாஸ்ட் இயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி இந்த வருஷம் அவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அகைன் அண்ட் அகைன் சொல்கிறோம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கிங்ஸ் 11 பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 டீமுமே நம்ம ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வேறு எந்த டீமுக்கும் நம்ம சொல்லலை. மேபி குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னா சொல்லியிருப்போமே தவிர இந்த 3 டீம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த 3 டீம் தான் என்னோட கெஸ்ஸிங் படி ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3ல் 2 டீம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த 3 டீம் கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா என்னோட பிளேயரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஓவரால் பிச் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.